இன்னைக்கு நம்ம ஃப்ரம் சீரியஸோட சீசன் 3 லாஸ்ட் எபிசோட்ல இருக்கிறோம். முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா மறக்காம பாருங்க, அப்பதான் இந்த கதை புரியும். பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் மேல கார்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்துல பாய்டும் கென்னியும் இந்த காட்டோட ஒரு மேப்பை வரைஞ்சி அதுல இப்ப எங்கெல்லாம் ஃபாத்திமாவை தேடிட்டு இருக்காங்கன்னு இனி எங்கெல்லாம் நம்ம தேடலாம்னு பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க பாய்டோட பையன் வர்றான். பையனை பார்த்ததுமே ஏன் இவன் ஃபாத்திமாவை தேடாம இங்க வந்திருக்கான்னு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு பாய்ட். பாய்டோட பையனும் எல்ஜினுக்கு ஃபாத்திமா எங்க இருக்கிறான்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்கிட்ட ஃபாத்திமா காணாம போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அவன்கிட்ட ஏதோ ஒன்று பேச ட்ரை பண்ணுதுன்னு சொன்னான். கண்டிப்பா அவனுக்கு ஃபாத்திமா எங்க இருக்கிறான்னு தெரியும்னு சொல்ல பாய்டும் எல்ஜின் இப்ப எங்க இருக்கிறான்னு கேட்கிறாரு. காலனில இருப்பான்னு பையன் சொன்னதுமே சரி நீங்க ரெண்டு பேரும் அந்த காலனிக்கு போங்க, எல்ஜின் காலனில இருந்து வெளியே போகாம பாத்துக்கங்க, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஃபாத்திமாவை காமிக்கிறாங்க. அவ இப்ப நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறா. அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. வயத்துக்குள்ள இருக்கிற பேபி அசைய ஆரம்பிக்குது. ஃபாத்திமாவும் வலியில கத்துறா. அங்கே சீனை கட் பண்ணி இப்ப ஜிம்மையும் அவரோட பையன் ஈத்தனையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப ஜிம்மோட வீட்டுக்குள்ள இருந்து விக்டர் வெளியே வர்றாரு. அதை பார்த்ததுமே ஈத்தன் விக்டர் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க விக்டரும் உங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னதுமே ஜிம்மு உள்ள ஓடி போய் பாக்குறாரு. ஜிம்மு அவரோட ஒய்ஃப் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அவங்களும் இப்ப ஒன்னும் இல்ல, இப்ப நான் ஓகே தான் சொல்றாங்க. வெளியே விக்டர் ஈத்தன் கிட்ட நான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனை பார்த்தேன், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே இல்லைன்னு சொல்றப்போ ஜூலியும் வெளியே வர்றா. அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் தனியா பேசட்டும், நாம அந்த டைனருக்கு போலான்னு சொல்லி ஈத்தனை கூப்பிட ஈத்தனும் ஓகே சொல்லி கூடவே போறான். விக்டரையும் கூப்பிட்டு பாக்குறான். விக்டர் நான் வரலன்னு சொல்லிடுறாரு. அங்க இருந்து எல்லாருமே போயிடுறாங்க. ஜிம் அவரோட ஒய்ஃப் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒரு குட்டி பொண்ணோட பின்னாடி நானும் ஜூலியும் போனோம். நாங்க அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட் கிட்ட போனதும் அங்க உள்ளாடி விக்டர் மனசுடைஞ்சு போய் நின்னான். நானும் விக்டருக்கு ஆறுதலா அவனை கட்டி பிடிச்சேன். அப்ப நான் விக்டரோட அம்மா விக்டர் அந்த ரூட் செல்லர்ல விட்டுட்டு போனதை நான் உணர்ந்தேன். அன்னைக்கு நைட் அவங்க ட்ரீக்கு போனதும் எல்லாமே நான் உணர்ந்தேன்னு சொல்றாங்க. அப்ப ஜிம்மும் இது எல்லாம் ஒரு விஷன் போலவா தெரிஞ்சதுன்னு கேட்க ஜிம்மோட ஒய்ஃபும் இல்ல விஷன் மாதிரி இல்ல, எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல, அது விஷனுக்கும் மேல. நான் விக்டரோட அம்மாவை அங்க உணர்ந்தேன், அவங்க என்கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஜிம்மும் ஜேடு கிட்ட போய் பேசி ஜேடை கூட்டிட்டு வர்றாரு. ஜேடும் ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் ஜேடு கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. விக்டரோட அம்மா அந்த ட்ரீ கிட்ட வர போயிட்டாங்க, ஆனா அந்த இடத்துல மான்ஸ்டர் ஒன்று வந்து அவங்கள பிடிச்சிட்டுதுன்னு சொல்ல அப்ப ஜிம் ஜேட் கிட்ட இந்த மாதிரி தானே உனக்கும் விஷன் வந்திருக்கலான்னு கேட்க ஜேடும் இந்த மாதிரி இல்லை, எனக்கு வந்த விஷன்ஸ் எல்லாமே ஒரு விஷயம் அங்கே இருக்காது, ஆனால் என் கண்ணுக்கு தெரியும், அவ்வளோதான், அடுத்த செகண்டே அது காணாமல் போயிடும். ஆனால் இது விக்டரோட அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சிருக்குதுன்னா இது எப்பவும் போல வர்ற சாதாரண விஷன் இல்லைன்னு சொல்றாரு. தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்னன்னு தெரியுமா? ஒரு எனர்ஜியை நம்மளால கிரியேட் பண்ணவோ அழிக்கவோ முடியாது, மாறா அந்த எனர்ஜியை இன்னொரு ஃபார்மா ஒரு வடிவமா மாற்ற முடியும். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட நினைவுகள், நம்மளோட ஆன்மா எல்லாமே ஒரு விதமான எனர்ஜி தான். மேபி இந்த இடத்துல எல்லாரோட எனர்ஜியும் இருக்குதோ என்னமோன்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஒய்ஃபை பார்த்து ஒருவேளை அந்த குழந்தைங்க தான் விக்டரோட அம்மா பத்தின எல்லா விஷயத்தையும் நீ பார்க்கணும்னு நினைச்சிருந்தா சரி எங்க வச்சு நீ அந்த குழந்தைங்களை பார்த்த அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் நான் விக்டரோட ட்ரக்கு கிட்ட வச்சு தான் பார்த்தேன்னு சொல்லி அங்க அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இப்ப சாராவை காமிக்கிறாங்க. சாரா சர்ச் உள்ளாடி தான் இருக்கிறா. அங்க பாய்டு வந்து சாரா என் கூட காலனி வரவா ஒன்னு சொல்லணும்னு சொல்லி காலனிக்கு வர்ற வழியிலேயே எல்ஜின் பத்தி சொல்றாரு. எல்ஜின் ஏதோ ஒன்னு கூட பேசிட்டு இருக்கிறதா என் பையன் கிட்ட சொல்லி இருக்கான். ஃபாத்திமாவும் அவ வயத்துல வளர்ற குழந்தையும் தான் நம்ம இந்த இடத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமா இருக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கான். நீ தான் அவன் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அதுங்க என்னத்தான் சொன்னாலும் அது எல்லாமே நம்ம நல்லதுக்கு இல்லைன்னு அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே காலனி உள்ளாடி இருந்து டோனா கோவத்துல வெளியே வர்றாங்க. பாய்டு கிட்டையும் வந்து ஏன் பாய்டு கென்னியும் ஓம் பையனும் எல்ஜினை வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்க பாய்டு அதுக்கு பதில் சொல்லாம அந்த லேடி போலீஸ் எங்கன்னு கேட்கிறாரு. டோனாவும் அவ இன்னும் வெளியே தான் இருக்கிறா, காலனில எல்லாரும் ஃபாத்திமாவை தேடிட்டு இருக்கிறாங்க, ஏன் என்னாச்சுன்னு கேட்க பாய்டும் காலனியை கிளியர் பண்ண டோனா ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. அதே டைம்ல தான் எல்ஜின் காலனி உள்ளாடி இருந்து ஒரு ரூம்ல இருந்து வெளியே வர்றான். அங்க கென்னி, பாய்டோட பையன், பாய்டு, டோனா, சாரா எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே அப்படி ஸ்டன் ஆகி நிக்கிறான். பாய்டும் எல்ஜின் கிட்ட கொஞ்சம் பேசணும், டோனாவோட ரூமுக்கு வான்னு சொல்லி எல்லாருமே டோனாவோட ரூமுக்கு போறாங்க. எல்ஜினுக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம்னு. பாய்டும் எல்ஜினை ஒரு சேர்ல உட்கார சொல்றாரு. அவனும் பயந்து போய் உட்கார்றான். பாய்டு கிண்ணி கிட்ட வந்து வெளியே இருந்து யாரும் வராம பாத்துக்கன்னு சொல்லிட்டு எல்ஜின் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்ஜினோட பேக்கை செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க நிறைய துணியும் அந்த போலரைட் கேமராவும் இருக்கு. அதை எடுத்து வெளியே வச்சுட்டு எல்ஜின் ஸ்ட்ரைட்டாவே நான் உன்கிட்ட கேட்கிறேன்,
ஃபாத்திமா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா, தெரிஞ்சா சொல்லிருன்னு கேட்க எல்ஜினும் அவ என்கிட்ட இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன், நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், புரிஞ்சுக்கங்க, இப்ப நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்றான். டோனாவும் எல்ஜின் கிட்ட அவ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதா சொன்னல, அந்த அவ யாருன்னு கேட்க எல்ஜினும் அவ ஒரு ஏஞ்சல், அவ நமக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றான்னு சொல்றான். எல்ஜின் அந்த பெயர் தான் ஏஞ்சல்னு சொல்றான். கூடவே ஃபாத்திமாவோட பேபி தான் நம்மளை இங்க இருந்து காப்பாத்த போகுதுன்னு சொல்றான். அப்ப சாராவும் எல்ஜின் என்னோட பிரதர் இறந்து போன விஷயம் உனக்கு தெரியும் தானே, நானே என்னோட பிரதர் சாக காரணம்னு உனக்கு தெரியும் தானே, எனக்கு சில வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சது, அந்த வாய்ஸ் என்ன ஒரு பையனை கொல்ல சொல்லிச்சுது, அப்படி கொன்னா எல்லாருமே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிச்சுது, இந்த இடம் நமக்கு எதுவுமே தராது, நம்ம கிட்ட இருந்து எல்லாமே எடுத்துக்குன்னு சொல்ல எல்ஜினோ இது டிஃபரன்ஸ் சாரா, நான் பண்ற விஷயங்கள்னால யாரும் சாகல, கொல்லப்படவும் இல்லை, ஆனா நீ கொலை பண்ண, அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, ஃபாத்திமா இறந்து போக மாட்டா, அவ நல்லா தான் இருப்பா, அவளோட குழந்தை மட்டும் பிறந்ததுன்னா நாம எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம் நம்புங்கன்னு சொல்றப்போ டோனாவும் சரி அவ பிரெக்னண்டா இருக்கான்னே வச்சுக்கலாம், ஆனா குழந்தை வரணும்னா இன்னும் நிறைய மாசம் ஆகும்லான்னு கேக்குறாங்க. அதுக்கு எல்ஜினும் இல்ல குழந்தை வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு, நீங்க ஃபாத்திமாவோட வயரை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு சொன்னதுமே பாய்டோட பையன் கடுப்பாயி ஃபாத்திமா எங்கன்னு கேட்டு எல்ஜினை அடிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே சேர்ந்து பாய்டோட பையனை பிடிச்சி வெளியே கொண்டு போறாங்க. பாய்டும் அவனை சமாதானப்படுத்துறாரு. அங்க எல்லாருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சாராவும் சத்தமா அவன் ஃபாத்திமா இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இடம் அவனோட மைண்ட்ல இங்க இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி இருக்கும், அதை அவன் ரொம்ப நம்பிட்டான், கண்டிப்பா ஃபாத்திமா எங்க இருக்கான்னு சொல்லவே மாட்டான்னு சொன்னதுமே பாய்டு டோனாவை பார்த்து டூல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு டோனான்னு கேட்கிறாரு. டோனாவும் முதல்ல தயங்குறாங்க, அப்புறம் டூல்ஸ் எல்லாமே ஷெட்ல இருக்குன்னு சொல்றாங்க. பாய்டும் நான் போய் டூல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரேன், அதுவரை யாருமே இந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு கென்னி அந்த ரூமுக்கு காவலா போட்டுட்டு அங்கிருந்து ஷெட்டுக்கு போறாரு. அதே டைம்ல ஹென்றி அங்க நடந்து போறப்ப விக்டரை பாக்குறாரு. அப்ப விக்டர் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஒன்னு காமிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. விக்டர் அவரோட அப்பாவை ஒரு மேடான பகுதிக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அங்க 2 கல் இருக்கு, ஒரு கல்லு கொஞ்சம் பெருசா இருக்கு, இன்னொரு கல்லு சின்னதா இருக்கு. பெருசா இருக்கிற கல்லை பார்த்து இங்கதான் அம்மாவை புதைச்சேன்னு சொல்ல ஹென்ரியும் உடஞ்சு போய் அந்த இடத்துல இருக்கிறாரு. பக்கத்துல இருக்க இன்னொரு கல்லை பார்த்து அதுதான் உன்னோட சிஸ்டரான்னு கேட்கிறாரு. விக்டரும் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு கிடைச்ச எல்லாமே சில துண்டுகள் தான், தங்கச்சி சின்ன பொண்ணா இருந்ததுனால அவளோட உடம்புல எல்லா பாகங்களும் கிடைக்கல, அந்த மான்ஸ்டர்ஸ் பிச்சி போட்டு வச்சிருந்தது, கிடைச்ச சில பாகங்களை வச்சுதான் இவங்களை நான் புதைச்சேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அம்மா கிட்ட அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் சொன்னதை நான் சொல்லாம இருந்திருந்தா இப்ப அம்மா நம்ம கூட இருந்திருப்பாங்க, என்னோட சிஸ்டரும் கூடவே இருந்திருப்பா, இப்ப எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நானும் அவங்க கூட அந்த நைட்லயே இறந்து போயிருக்கணும்னு சொல்லி அழுறாரு. விக்டரோட அப்பாவும் சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் ஜேடா அந்த விக்டரோட வேனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் இங்க வச்சுதான் அந்த குழந்தைங்களை பார்த்தேன்னு சொல்றப்பதான் ஜிம்முக்குமே தெரிய வருது ஜேட் அந்த குழந்தைங்களை இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்காருன்னு. அப்ப ஜேடும் சொல்றாரு அந்த குழந்தைங்க அந்த கல்லால ஆன ஸ்லாப்ல படுத்து சீலிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அங்க வேரெல்லாம் சேர்ந்து ஒரு சிம்பிளா தெரிஞ்சதுன்னு சொல்ல, அப்ப ஜிம்மோட ஒய்ஃபும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கிறிஸ்டோபர் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதா என்கிட்ட விக்டர் சொன்னாரு, அது என்னன்னா அந்த குழந்தைங்க அவங்களோட நம்பிக்கையை ஒரு வேர்ல செலுத்தி இருக்காங்க, அந்த வேர் தான் சிம்பிளா மாறுச்சு, அதுதான் அந்த ஃபாரவே ட்ரீயாவும் மாறுச்சுன்னு சொன்னதுமே ஜேடு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த சிம்பிள்ஸ் தான் ட்ரீயா, இதை ஒழுங்கா சொல்லி இருக்கலாம்ல, வெறும் அங்குவி அங்குவின்னு கத்துனா எங்களுக்கு எப்படி தெரியும்னு அந்த குழந்தைங்களை திட்டுறாரு. உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வேணும்னா ஒழுங்கா தெளிவா கேளுங்க, நாங்க இங்கே இருக்கிறோம்னு சொல்லி விக்டரோட ட்ரக் பக்கத்திலேயே போய் உட்கார்றாரு. அப்படியே இப்ப பாய்டு அந்த ஷெட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு. அங்க இருந்து கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே எடுத்துட்டு போறாரு. அப்ப அவரோட கண்ணுக்கு அந்த சர்ச்சோட ஃபாதர் தெரியுறாரு. அப்ப சர்ச்சோட ஃபாதரும் நீ இப்படி பண்ணாத பாய்டு, ஃபாத்திமா இந்த இடத்தோட பிடியில இருந்த போதுதான் அந்த பாட்டிய குத்தி கொன்னா, அதே மாதிரி தான் எல்ஜினோ இந்த இடத்தோட பிடியில இருக்கான், உனக்கு வேண்டப்பட்ட ஆளா இருந்தா என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள காப்பாத்துற, இதே வேற யாராவது தப்பு பண்ணா நீ வேற மாதிரி முடிவெடுக்கிற, சோ யோசிச்சு பண்ணுன்னு சொல்ல அதெல்லாம் கேட்காம பாய்டு டூல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அந்த ஷெட்ல இருந்து காலனிக்கு வர்றாரு. இப்ப அவர் காலனிக்கு வந்துடுறாரு. எல்லார்கிட்டையும் யாருமே மேல வர வேண்டாம், நான் எல்ஜினை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்ஜின் கிட்ட லாஸ்டா உங்ககிட்ட கேட்கிறேன் ஃபாத்திமா எங்கன்னு சொல்லு. அப்ப எல்ஜினும் என்னால சொல்ல முடியாது பாய்டு, கொஞ்சம் பொறுத்தா போதும், நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்ல பாய்டும் கடுப்பாகி பக்கத்துல இருந்து ஒரு சின்ன டேபிளை எடுத்து அது மேல அவர் எடுத்துட்டு வந்த டூல்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாரு. அப்ப அங்க அந்த போலாராய்ட் கேமரா இருக்கும், அந்த கேமரா ஒரு போட்டோவை எடுக்குது. எல்ஜினும் இப்படிதான் நான் சொன்ன ஏஞ்சல் என்கிட்ட பேசும், அந்த போட்டோவை பாருங்கன்னு சொல்ல பாய்டும் அந்த போட்டோவை எடுத்து பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாரு. அங்கே சீனை கட் பண்ணி இப்ப ஜேடா தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே விக்டரோட ட்ரக்குள்ளாடி இருக்கிறப்போ ஜேட் அந்த பாட்டில் ட்ரீல இருக்கிற நம்பர்ஸை பத்தி பேசுறாரு. ஜிம்மும்
டோட்டலா அதுல 10 நம்பர் இருக்கு, 0ல இருந்து 9 வரை. அதை 4 நம்பரா பேப்பர்ல எழுதி இருக்கு. அதுல சில நம்பர்ஸ் மட்டும் ரிவர்ஸ்ல எழுதி இருக்கு. அப்படி ரிவர்ஸ்ல எழுதி இருக்கிறது 2 நம்பர், அது 2ம் 7ம் கரெக்டானு கேட்குறாரு. ஜேடும் கரெக்டா சொல்ற ஜிம், நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல ஜிம்மும் ஜேடு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஜேடு டோட்டலா அதுல 10 நம்பர் இல்ல 12 நம்பர், ஏன்னா 2ம் 7ம் ரிவர்ஸ்ல எழுதி இருக்கு. அப்ப அதை தனித்தனி நம்பரா நாம எடுத்துக்கணும். அந்த 12மே நம்பர்ஸ் கிடையாது, அது 12மே நோட்ஸ், அதாவது மியூசிக் நோட்ஸ் அப்படின்னு சொன்னதுமே ஜேடு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஜேடும், ஜிம் நீ ஒரு ஜீனியஸ், நீ இப்ப உடனே உன்னோட வீட்டுக்கு போ, அங்க பேஸ்மெண்ட்ல விக்டர் அவனோட அம்மாவோட வயலினை ஒளிச்சு வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு பாருக்கு வா, நாங்க பாருக்கு போறோம்னு சொல்லி ஜேடும் ஜிம்மோட ஒய்ஃபும் பாருக்கு போறாங்க. இப்ப அப்படியே காலனில என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. பாய்டு அந்த போட்டோவை வச்சுட்டு எல்ஜினை கட்டி போடுறாரு. அந்த போட்டோல என்ன இருந்தது பாய்டுன்னு கேக்குறப்ப பாய்டும், அது நான் புதுசா வாங்கின வீடு, அங்க போற வழியில தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சரி இப்ப சொல்லு ஃபாத்திமா எங்கேன்னு திரும்பவும் எல்ஜின் கிட்ட கேக்குறாரு. எல்ஜினும் சொல்ல மாட்டான். உடனே அவனோட கையை பிடிச்சி அந்த டேபிள் மேல வச்சு சுத்தியலாலேயே அடிக்கிறாரு. எல்ஜினும் வலியில கத்துறான். அது காலனில கீழே இருக்கிற எல்லாருக்குமே கேக்குது. அதே டைம்ல காலனிக்கு அந்த லேடி போலீஸும் வர்றாங்க. எல்ஜின் கத்துற சவுண்ட கேட்டதுமே மேல ஓடி போய் பாக்குறாங்க. எல்ஜினை பாய்டு அடிச்சு கையெல்லாம் உடைச்சு வச்சிருக்காரு. லேடி போலீஸும் பாய்டு என்ன நடக்குதுன்னு கேட்க பாய்டும் எல்லாரும் கீழே போங்க சொல்றேன்னு சொல்லி எல்லாரையும் கீழே அனுப்பிடுறாரு. இப்ப அப்படியே ஃபாத்திமாவை காமிக்கிறாங்க. ஃபாத்திமா ரொம்பவே டிப்ரெஸ்ல இருக்கிறா. அப்ப அந்த எல்ஜினோட பிளட் இருந்த பாட்டில தூக்கி எரிஞ்சு உடைக்கிறா. அந்த உடைஞ்சு போன பாட்டிலோட துண்டை எடுத்து அவளோட வயத்தை கிளிக்க ட்ரை பண்றப்ப அந்த பே அந்த இடத்துக்கு வந்து அவளை தடுக்குது. அதே டைம்ல அவளோட பனிக்குடம் உடையுது. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அங்கேயே சீனை கட் பண்ணி ஜேடும் ஜிம்மோட ஒய்ஃபும் பாருக்கு வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒரு சாங் வருது. அந்த சாங் ஜேடுக்கு திடீர்னு மைண்ட்ல வருது. அந்த சாங்கை இதுக்கு முன்னாடி அவர் கேட்டது கூட இல்ல, ஆனா அது அவரோட மைண்ட்ல தானா வருது. அதே டைம்ல ஜிம்மோ அந்த வயலினை எடுத்துட்டு வந்துடுறாரு. இங்க வச்சு அந்த வயலினை வாசிச்சா இந்த சாங்னால என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. சோ இத அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட வச்சு வாசிக்கலாம்னு முடிவு பண்ணி அங்க போறாங்க. ஜூலி ஈத்தன் கிட்ட அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போனப்ப என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்றா. அவ கேட்டது பார்த்தது எல்லாத்தையுமே சொல்றப்ப ஈத்தனும் இது என்னன்னு எனக்கு தெரியும், இது ஸ்டோரி வாக்கர், அப்படின்னா ஆல்ரெடி சொல்லப்பட்ட கதையை திரும்ப போய் பாக்குறதுன்னு சொல்ல அப்ப ஜூலியும் திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு போனா என்னால நடந்து முடிஞ்சதை பார்க்க முடியுமான்னு கேட்க ஈத்தனும் ஆமா பார்க்க முடியும், ஆனா உன்னால எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரு தடவை நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாதுன்னு சொல்றான். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸ்டோரி வாக்கர் பத்தி ஈத்தனுக்கு எப்படி தெரியும்னு. ஆக்சுவலி ஈத்தன் நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர் இருக்கிற புக்ஸ் எல்லாம் படிப்பான். அந்த புக்ஸ்ல இருந்து தான் அவனுக்கு இப்படி ஒரு கேரக்டரை பத்தி தெரிஞ்சிருக்குது. இப்ப திரும்பவும் காலனில காமிக்கிறாங்க. பாய்டு அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அது ஒரு வாக்குவாதமா தொடர்ந்து போயிட்டு இருக்குது. சாராவும் யாருக்குமே தெரியாம எல்ஜின் கிட்ட போறா. எல்ஜினோ ரொம்ப வழியில இருக்கிறான். சாராவும் எல்ஜின் கிட்ட இந்த இடத்துக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்மள போலப்பட்ட ஆட்கள் தான் தேவை, இந்த இடம் சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது எல்ஜின், இப்ப சொல்லு எல்ஜின் ஃபாத்திமா எங்க இருக்கிறான்னு கேட்க எல்ஜினும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாமே ஓகே ஆயிரும்னு சொல்றான். சாராவும் டைம் போக போக ஃபாத்திமா இறந்து போயிருவா எல்ஜின்னு சொல்ல எல்ஜினும் சாரா ப்ளீஸ் நீ பாய்டு கிட்ட சொல்லி இது எல்லாம் நிப்பாட்ட சொல்லு, நீ சொன்ன அவர் கேட்பாரு சாரான்னு சொல்ல சாரா கீழ இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து இந்த இடம் பாய்டு கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்தது, இந்த இடம் அவரையும் எடுக்க ட்ரை பண்ணுது, நான் அதுக்கு விட மாட்டேன்னு சொல்றா. காலனில கீழே பாய்டும் லேடி போலீஸும் பேசிட்டு இருக்கிறப்போ எல்ஜின் கதற சவுண்ட் கேக்குது. எல்லாருமே அடிச்சு பிடிச்சு மேல போய் பார்த்தா சாரா எல்ஜினோட ஒரு கண்ணையே நோண்டி எடுத்துட்டா. எல்ஜினோ துடிக்கிறான். பாய்டும் சாரா நீ என்ன பண்ணிட்டேன்னு பாக்குறாரு. சாராவும் ஃபாத்திமா அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கா, உடனே போங்கன்னு சொல்றா. அதே டைம்ல ஜேடு ஜிம்மோட ஒய்ஃபும் எல்லாருமே அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட வந்து அந்த சாங்கை வயலின்ல பிளே பண்றாங்க. ஜிம்மோட ஒய்ஃபும் சுத்தி முத்தி பாக்குறாங்க, எதுவுமே நடக்கல. அந்த சாங் பிளே ஆக ஸ்பான்டேனியஸா பாய்டும் அவரோட பையனும் கின்னியும் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி வர்றாங்க. உள்ளாடி ஃபாத்திமாவுக்கு அந்த பேய் லேடியும் பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க கீழே இருக்கிற டோர் ஓபன் ஆகுது. அதே டைம்ல பாய்டு கின்னி எல்லாருமே அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்டோடைய மொத கதவை ஓபன் பண்ணி உள்ள வர்றாங்க. உள்ளாடி ஃபாத்திமாவுக்கு குழந்தையும் பிறக்குது. அது குழந்தை மாதிரி இல்ல, ஒரு சதை பிண்டம் போல இருக்குது. அந்த சதை பிண்டத்தை எடுத்துட்டு அந்த பேய் லேடி அங்க இருக்கக்கூடிய டோர் வழியா கீழே இறங்கி போறாங்க. சேம் டைம்ல அந்த ரெட் கலர் டோரை ஓபன் பண்ணி பாய்டும் பாய்டோட பையனும் கின்னியும் உள்ள வர்றாங்க. ஃபாத்திமாவுக்கு ஒண்ணுமே ஆகல, ஃபாத்திமா நல்லபடியா தான் இருக்கிறா. ஃபாத்திமா அந்த பேய் லேடி அந்த சதை பிண்டத்தை எடுத்துட்டு இந்த வழியா தான் போனான் அந்த டோரை காமிக்க பாய்டும் நீங்க ஃபாத்திமாவை கூட்டிட்டு காலனிக்கு போங்க, நான் இந்த டோர் உள்ள போய் பாக்குறேன்னு சொல்லி உள்ள போய் பாக்குறாரு. அப்ப ஃபாத்திமாவும் இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய குழந்தைகளை பலி கொடுத்துருக்காங்க, அப்படி நீங்க பலி கொடுத்தா உங்களுக்கு சாகாவரம் கிடைக்கும்னு
அந்த லேடி பேயும் சொல்லி இருக்குது. இதெல்லாம் கேட்டு பாயோட பையனுக்கும் கென்னிக்கும் என்ன சொல்லுதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்ப அந்த பேய் லேடியும் ஒரு இடத்துல அந்த சதை பிண்டத்தை கீழே வச்சு அந்த பேய் லேடியுமே உட்கார்ந்து இருக்குது. அந்த இடத்துல சுத்தி எல்லா மான்ஸ்டருமே இருக்குது. அந்த சதை பிண்டமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெரிய மனுஷனா மாறி வளர்ந்து நிக்குது. இது எல்லாத்தையுமே பாய்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தா அது மனுஷனே இல்ல, அது அந்த ஸ்மைலி மான்ஸ்டர் தான். அதை தான் பாய்டு ஆல்ரெடி கொன்னு இருப்பார்ல, இப்ப திரும்பவும் பிறந்து வந்திருக்கு. அதுவும் ஈனு சிரிச்சபடி அங்க நிக்குது. அங்கேயே சீனை கட் பண்ணி ஜேட் அந்த சாங்கை பிளே பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க அந்த குழந்தைங்க வர்றாங்க. அந்த குழந்தைங்க ஜிம்மோட கண்ணுக்கு தெரியல, ஆனா ஜிம்மோட ஒய்ஃபோட கண்ணுக்கும் ஜேடோட கண்ணுக்கும் தெரியுது. அந்த குழந்தைங்கள்ல ஒரு குட்டி பொண்ணு அங்க வந்து ஜிம்மோட ஒய்ஃப் முன்னாடி முட்டி போட ஜிம்மோட ஒய்ஃபும் முட்டி போடுறாங்க. அந்த குழந்தை அங்குவின்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபுக்கு ஏதோ ஞாபகம் வருது. அதே மாதிரி ஜேடுக்கும் ஏதோ ஞாபகம் வருது. ஜிம்மோட ஒய்ஃபும் ரிமெம்பர்னு சொல்றாங்க, மறந்ததை நினைச்சு பாருன்னு சொல்ல இதை கேட்ட ஜிம் என்ன சொல்றேன்னு கேட்கிறாரு. ஜேடும் அங்குவின்னா ரிமெம்பர்னு அர்த்தம், மறந்ததையெல்லாம் நினைச்சு பாருன்னு அர்த்தம்னு சொன்னதுமே அந்த குட்டி பொண்ணும் சிரிக்கிறா. ஜேடும் ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட நாம இந்த குழந்தைங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கோம், ஏன்னா இந்த குழந்தைங்கள ஒண்ணு அப்படின்னு சொன்னதுமே ஜிம்மோட ஒய்ஃப் என்னால இனி முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாங்க. ஜேடும் ஜிம் கிட்ட நானும் உன்னோட ஒய்ஃபும் இந்த குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடி இருக்கோம்னு சொல்ல ஜிம் அங்கிருந்து குழப்பத்திலேயே அவரோட ஒய்ஃப் பின்னாடியே போறாரு. ஜேடும் அங்கேயே நின்று அழ ஆரம்பிக்கிறாரு. ஜிம் அவரோட ஒய்ஃப் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கிறப்போ எனக்கு ஏன் அந்த குழந்தைங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு, ஜேடோட கண்ணுக்கு ஏன் தெரிஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே போல அந்த பிரேஸ்லெட் இங்க கிடைச்சதும் நீங்க தொலைச்சதும் ஏன் சேமா இருந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா என்னோட ஆள் மனசுல இது எல்லாமே இருக்கு. நானும் ஜேடும் இங்க ஆல்ரெடியே வந்திருக்கோம். மிரண்டாக்கு நடந்தது எனக்கு நடந்த மாதிரியே ஃபீல் ஆச்சுல்ல, அதுக்கு காரணம் நான் தான் மிரண்டா, ஜேடு தான் கிறிஸ்டோபர். அந்த குழந்தைங்களை முதல் தடவை காப்பாற்ற முடியாம போயிட்டு நானும் ஜேடும் முதல்ல இருந்தே இங்க தான் இருக்கிறோம். நாங்க அந்த குழந்தைங்களை திரும்ப திரும்ப காப்பாற்ற ட்ரை பண்றோம், ஏன்னா அந்த குழந்தைங்கள ஒண்ணு எனக்கும் ஜேடுக்கும் பிறந்த குழந்தை, என் பக்கத்துல வந்து இருந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுறாங்க. ஜிம்மும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அவரோட ஒய்ஃபும் இல்ல ஜிம் இது எல்லாமே உண்மை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ், அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்றாங்க. என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, வீடியோட எண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்ப கதையை முழுசா பார்த்துருவோம். சரி கதைக்கு வருவோம். ஜிம்மு அங்கிருந்து அப்படியே நடந்து அவரோட ஆக்சிடென்ட் ஆன அந்த வேன் கிட்ட வர்றாரு. ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. அப்ப தூரத்துல அப்பா நான் பேசுறது கேக்குதான்னு ஜூலி கத்துறா. ஜிம்மு நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்ல ஜூலியும் அங்கிருந்து ஓடி வரா. ஆனா இப்ப ஜூலியோட முடிவு ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு. ஜிம்மு என்னாச்சுன்னு கேட்க நீங்க இப்ப உடனே டவுனுக்கு போகணும்பா, இங்கதான் அது நடக்க போகுது, சீக்கிரமா போங்க, நான் இந்த கதையை மாத்தியே ஆகணும்னு சொல்ல சைட்ல ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்ட வயசான தாத்தா ஜேடு வாசிச்ச அந்த சாங் சூப்பரா இருந்துன்னு சொல்லி கிட்ட வராரு. ஜிம்மும் ஜூலி அங்கிருந்து போன்னு சொல்றாரு. அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டவரும் இது நடந்திருக்கவே கூடாது தெரியுமா ஜிம், ஜிம்மும் ஒரு கட்டை எடுத்து அவரை அடிக்க அவரும் அசால்ட்டா அதை தடுத்து ஜிம்மோட கழுத்தை பிடிச்சு அந்த வேன்லயே சாட்சி வச்சிருக்காரு. நான் உன்னை அப்பவே வார்ன் பண்ணேன், உன்னோட ஒய்ஃப் அந்த குழியை தோண்டி இருக்கவே கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லி ஜிம்மா அங்கேயே கழுத்தை கிழிச்சு சாகடிச்சிடறாரு. ஜூலியும் கத்துறா. இங்கேயே இந்த சீசன் 3 முடிச்சிட்டாங்க. இப்போ கூட நம்மள ரொம்ப குழப்பத்துல விட்ட மாதிரி இருக்குல்ல, ஆனா இங்க சில விஷயங்களை அவங்க தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதுல 1-2 விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஸ்மைலி மான்ஸ்டர் இறந்து போயிருக்கும், ஆனா திரும்பவும் வந்திருக்கும். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் மக்கள் ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு என்டிட்டியோ இல்ல ஏதோ ஒரு டீமனோ சம்திங் அந்த பேய் லேடி மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட அவங்களுடைய குழந்தைகளை பலி கொடுத்தா அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்கும்னு சொல்லி இருக்குது. எல்லா அம்மாவும் அப்பாவும் தங்களோட குழந்தைகளை பலி கொடுக்க இருக்கிறப்ப ஒரு அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் தன்னோட குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அவங்க அந்த குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா அவங்களால அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. அதனால அவங்களுடைய ஆன்மா திரும்பவும் பிறந்து இந்த இடத்துக்கே திரும்ப வருது. அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்ததுதான் மிரண்டாவும் கிறிஸ்டோபரும். மிரண்டாவும் கிறிஸ்டோபரும் அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டிதான் இங்க வந்தாங்க. ஆனா கிறிஸ்டோபர் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கிட்ட நீ சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு விக்டர் அவரோட அம்மாவன மிரண்டா கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. அவங்களும் அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட வர போயிருப்பாங்க. அதே டைம்ல தான் அந்த ஸ்மைலி மான்ஸ்டரும் வந்து அவங்கள பிடிச்சி கொன்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு ஜிம்மும் ஜிம்மோட ஃபேமிலியும் ஒரு இடத்துக்கு போறப்ப இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜேடும் வந்திருப்பாரு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஜேடுக்கும் ஜிம்மோட ஒய்ஃபுக்கும் அந்த குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைங்க அங்குவின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கும். அங்குவின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பழைய விஷயங்களை எல்லாம் நினைச்சு பாருன்னு அர்த்தம். அப்படிதான் ஜிம்மோட ஒய்ஃபுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. ஜிம்மோட ஒய்ஃபும் ஒரு பெரிய கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த பெரிய சிவப்பு கல்லை கூட அவங்க போய் பார்த்திருப்பாங்க. அது இந்த இடத்துல முன்னாடி வாழ்ந்த யாரோ ஒருத்தருடைய நினைவு தான். அப்படி இங்க
அந்த குழந்தைங்களை காப்பாற்ற வந்த அவங்களோட நினைவுகள் தான் ஜேடுக்கும் ஜிம்மோட ஒய்ஃபுக்கும் வந்திருக்கும். அதை நினைவுகள்னு சொல்லலாம், இல்லைன்னா அவங்களோட மறு பிறவின்னு கூட சொல்லலாம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்ஜின் அப்பவே சொல்லியிருப்பான் ஃபாத்திமாவுக்கு ஒண்ணுமே ஆகாதும், ஃபாத்திமா உயிரோட தான் இருப்பான்னு. ஆனா யாருமே அவன் பேச்ச கேட்காம அவனோட ஒரு கண்ணை புடுங்கி ஃபாத்திமா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜூலியை டைம் டிராவல் தான் பண்ணான்னு சொல்லியிருப்போம். ஆனா ஆக்சுவலா அவளை இந்த இடத்துல ஸ்டோரி வாக்கர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி வாக்கருங்கிற கான்செப்டே ஒரு டைம் டிராவல் மாதிரி தான். ஆனா டைம் டிராவலுக்கும் ஸ்டோரி வாக்கருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டைம் டிராவலால பாஸ்ட்டுக்கும் போக முடியும், ஃபியூச்சருக்கும் போக முடியும். ஆனா ஸ்டோரி வாக்கரால ஆல்ரெடி நடந்த விஷயத்தை மட்டும்தான் போய் பார்க்க முடியும். அதனால தான் ஜிம் இறந்து போறதுக்கு முன்னாடி ஜூலி அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அப்படி அங்க வந்த ஜூலி ஃபியூச்சரை சேர்ந்த ஜூலி அவளோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சாவை தடுக்கலான்னு வந்திருப்பா. ஆனா அது அவளால முடிஞ்சிருக்காது. அப்படி ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஜூலி தான் அந்த முடியெல்லாம் கட் பண்ணி இருந்த ஜூலி. இது எல்லாத்த விடவும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவர் ஆல்ரெடி வார்ன் பண்ணேன்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டிங்ல ஜிம் அந்த ரேடியோவை ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அந்த ரேடியோல ஒரு சிக்னல் கூட கிடைச்சிருக்கும். அந்த ரேடியோல பேசினது யாரு அப்படின்னா இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவர் தான். இந்த ஃப்ரம் சீரியஸ் சீசன் 3 இதோட முடிஞ்சிருச்சு. சீசன் 4 2026 தான் வரும். அதுக்குள்ளாடி நம்ம மூவிஸ் பண்ணலாமா இல்ல டிவி சீரியஸ் பண்ணலாமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.